வணக்கம். அகைன் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நீங்கள் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன், லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை அப்படின்னா எனக்கு நீங்கள் இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா என்னோட டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அப்டேட் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கோங்க. வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎல்எஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் நல்லாவே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அது ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட். அந்த வெப்சைட்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக ஒரு சில அப்டேட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போயிடலாம். இப்போ சிஎல்எஸ் ஃபார்மிங்கில் வித்ட்ராவல் வருதா வரலையா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேத்துக்கு இருக்குது. ஸோ அதான் நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள். இங்கே மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் ஒரு இது காமிக்கும், ரிஸ்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? அதாவது நம்ம ஆல்ரெடி பிஎஸ்ஹெச் பார்த்துருந்தோம். ஸோ அதே போல் தான் இதுவும் உங்களுக்கு காமிக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ரிஸ்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்காங்க. இதை நீங்கள் உங்களோட நார்மல் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டில் போய் பாருங்கள். ப்ராடக்ட்டில் அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது செக்யூரிட்டி சர்டிஃபைடு மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க. அதோட டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3991 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே டைமிங் அப்படிங்கிறது ரன் ஆகிட்டுருக்கு. 3 hours and 36 minutes ரன் ஆகிட்டுருக்கு. இந்த டைம் ரன் ஆன பிறகு உங்களால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. சிஎல்எஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் இனி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு நபர் பிஎஸ்ஹெச்சில் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினாங்க. அப்படி இருந்தும் அவங்களால பேமெண்ட் ரிசீவ் பண்ண முடியலை. ஸோ அதனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்காக தான் இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி இந்த ஒரு சர்டிஃபிகேட் 3991 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. நாளைக்கே கூட வேறு சர்டிஃபிகேட்டை ஒரு 1000 ரூபா 500 ரூபா இந்த மாதிரி ப்ரைஸு கூட கொண்டு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 500 ரூபா 1000 ரூபா தானே நம்ம போட்டால் அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு நினச்சி போடவே செய்யாதீங்க. உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது இனி இந்த வெப்சைட்லேருந்து வராது. இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வெப்சைட்டில் இனி நீங்கள் எந்த ஒரு காசு போட்டாலும் உங்களுக்கு ரிட்டன் அது வரவே வராது. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணவே பண்ணாதீங்க. இதில் நிறைய பேர் நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த ப்ராஃபிட்டோடு நிப்பாட்டிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு வெப்சைட்டை எப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்கங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது எப்படின்னு சொல்கிற பாருங்கள். இங்கே பாருங்கள், நிறைய ஆஃபர் எக்கச்சக்கமாக கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 ரூபா கொடுத்துருக்காங்க. டெய்லி இன்கம் 3333 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு 3 daysலேயே நீங்கள் 9999 ருபீஸ் ஏர்ன் பண்ணிடலாம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பீப்புள்ஸை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா 3 நாள் தானே 2 நாள் தானே அதுக்குள்ளேயுமா இன்கம் வராமல் போகுது, இந்த வெப்சைட் எவ்வளோ நாளாக ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு தான் அவங்க பணத்தை பறிப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆஃபர் உங்களுக்கு கொடுத்தாங்கனாலே கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆஃபர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நார்மலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்களா, நல்ல ஒரு ஏர்னிங் எடுத்தீங்களா, ஸோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுங்க. ரொம்ப ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம். அப்படி நீங்கள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணவே பண்ணாதீங்க. நார்மலாக ஒரு 60 நாள் ஆனால் தான் நீங்கள் இவ்வளோ இன்கம் எடுக்க முடியும். நீங்கள் டோட்டலாக ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டெய்லி உங்களுக்கு ஒரு 70 ரூபா கிடைக்கும், 80 ரூபா கிடைக்கும். அதை 65 நாட்கள் உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும், 40 நாட்கள் ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக போடலாம். ஆனால் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கேஜ் கொண்டு வரும்போது க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ சேஃபாக இருந்துக்கோங்க. ஒவ்வொரு டைமும் வீடியோ போட்டு தான் சொல்லணும்னு இல்லை, நீங்களே கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது, இல்லை மேனேஜர் பேசுகிறாங்க வைக்காங்க, குரூப்பில் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் காசு போட்டிங்கன்னா கண்டிப்பாக காசுங்கிறது வரவே வராது. ஸோ தெளிவாக இருந்துக்கோங்க. இதே போல் அடுத்தடுத்த ஸ்கேம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஏர்ன் பண்ணோமா வெளியே வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கோங்க. சரி, லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட் பற்றினா டீட்டெயில் வேணும். இல்லை அப்படின்னா எந்த ஆப் ஃபேக் ஆப்பு, எந்த ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எந்த ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, அண்ட் உங்களுக்கு எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி சைட் போனஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்கக்கூடிய எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி என்னோட சைடில் இருந்தால் அட்லீஸ்ட் 100 ருபீஸ் அது ஆஃபராக கொடுப்பேன். அண்ட் கம்பெனி சைடில் அட்லீஸ்ட் 110 ருபீஸ் அது ஆஃபராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.